Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG squad. ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள்லாம் கேள்விப்படுறப்ப பயங்கர ஹைப்பாக இருக்கும். தமிழ்நாட்டில் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லா இடத்துக்குமே ரெண்டு சைட் ஆஃப் த காயின் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மிகப்பெரிய மன்னர்கள், முந்தைய சோழர்களாக இருக்கட்டும், பிற்கால சோழர்களாக இருக்கட்டும், அதாவது ப்ரீ ஹிஸ்டாரிக் சோழன்ஸாக இருக்கட்டும், ப்ரீ ஹிஸ்டாரிக் சொல்ல முடியாது, பட் ஒரு thousands of yearsக்கு முன்னாடி இருந்த சோழன்ஸாக இருக்கட்டும், 1000 yearsக்கு முன்னாடி இருந்த சோழன்ஸாக இருக்கட்டும், நடுவில் நிறைய கிங்ஸாக இருக்கட்டும், பிரிட்டிஷர்ஸ் உள்ளுக்குள்ளே வந்தப்பமாக இருக்கட்டும், எல்லா நேரத்துலையுமே தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாகவே, அதில் ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் இருந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நம்ம நிறைய பேருக்கு பார்த்துட்டு இருக்கிற 10 பேரில் 9 பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனம், ஸ்லேவரி. இதே தமிழ்நாட்டில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற இதே இடத்துல அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போனோன்னா ப்ராக்டிஸ் பண்ணப்பட்டு இருந்துச்சு. அது அப்போ மட்டும் இல்லாமல் ரொம்ப ரீசெண்டாக பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தப்போ கூட ஸ்லேவரி இந்தியாவில் இருந்திருக்குது. இதில் இன்னும் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் கொத்தடிமை முறை அப்படின்னு சொல்லிட்டு மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் ஸ்லேவரி இன்னும் இருந்துட்டு இருக்குது. ஸ்லேவரி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாலே நம்மளுக்கு ஜென்ரலாக வர இமேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் பிளாக்ஸ் இந்த மாதிரி கையை கட்டி கொண்டு செல்லப்படுவாங்க. அது மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா வெள்ளைக்காரங்க அந்த படத்தெல்லாம் நிறைய எடுத்து காமிச்சிருக்காங்க. பிளாக்ஸ் லைஃப் மூவ்மெண்ட் நிறைய வந்திருக்குது. பிளாக்ஸ்க்கு ஏற்பட்ட கொடுமைகளை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். ஆனால் இதே தமிழ்நாட்டில் பெண்களை காசுக்கு வாங்கின காலகட்டம் இருக்குது. ஆண்களை காசுக்கு வாங்க முடியும். 100 காசுக்கு 10 அடிமைகளை வாங்கின கதைகள் இதே தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. ஆஸ் ரீசன்ட் அஸ் 300 years ago பெண்களோட விலை 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிருக்காங்க. அந்த பொண்ணு அவங்க என்னன்னாலும் பண்ணலாம். அந்த மாதிரிலாம் மாட்டிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய விஷயங்களில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதனால இந்த ஸ்லேவரி சிஸ்டம் வந்துச்சு, எப்படி ஒருத்தங்களை வாழ்நாள் ஃபுல்லாக ஒருத்தங்களுக்கு அடிமையாக வைக்க முடியும். மனிதர்கள் யோசிப்போம், நம்ம அதுலேருந்து வெளியே போகணும்னு நினைப்போம். அமெரிக்காவில் வெள்ளைக்காரங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்ஸை எப்படி அடிமையாக்குனாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை எப்படி அடிமையாக்குனாங்க. இன்னைக்கு ஃபிஜியாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்காவாக இருக்கட்டும், மேடகஸ்கராக இருக்கட்டும், மலேசியாவில் சில இடங்களாக இருக்கட்டும், நிறைய இடங்களில் தமிழர்கள் ஸ்ப்ரெட் ஆகிருக்காங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரு சைடு பிளான்டேஷனுக்கு போனவங்கலாம் இருக்காங்க. பட் இந்த மாதிரி இருக்கிற நிறைய எண்டுக்கே இந்தோனேஷியாவில் சில பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் அடிமைகளாக எப்படி ஏமாற்றி டச் பீப்புள் கொண்டு போயிருக்காங்க, பிரிட்டிஷ் சில இடங்களில் கொண்டு போயிருக்காங்க. இது எல்லாத்தையும் தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அதுக்காக தான் இப்படி ஒரு டர்ன் எடுக்கிறோம். ஸோ அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஃப்ரிக்காவில் என்ன நடந்துச்சு, ஸ்லேவ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி ஆஃப்ரிக்காவில் உருவாச்சுங்கிறத பார்த்துட்டு, இந்தியாவில் அதுக்கு முன்னாடியிலே இருந்து ஆஃப்ரிக்காவில் இந்த ஸ்லேவரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை யூரோப்பியன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இந்தியாவில் ரொம்ப வருஷமாகவே இருந்த கான்செப்டை எப்படி யூரோப்பியன்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டாங்க, அவங்களுக்கு தேவையான மாதிரி அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஆஃப்ரிக்காவில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்துருவோம். ஆஃப்ரிக்காவில் என்ன மெத்தட் பார்த்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, வெள்ளைக்காரங்க வந்தாங்க, ஆஃப்ரிக்காவில் ஒரு பெரிய கருப்பின மக்கள் இருக்கப்போ மொத்தமாக பிடிச்சிட்டு கப்பலில் ஏற்றி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னு. அப்படி கிடையாது. இமேஜரி அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு இமீடியட்டாக தோணினாலும் ப்ராக்டிக்கலாக ஆஃப்ரிக்கா மன்னர்கள் ஆஃப்ரிக்காவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப பயங்கரமாகவே ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. இட் வாஸ் நாட் ஈஸி டு என்டர் ஆஃப்ரிக்கா அண்ட் டேக் ஆஃப்ரிக்கன் பீப்புள் அவே, ஈவன் ஃபார் பிரிட்டிஷர்ஸ் ஆர் எனி யூரோப்பியன்ஸ். வெள்ளைக்காரங்க அவ்வளோ ஈஸியாக ஆஃப்ரிக்கா மக்களை கொண்டு போயிட முடியாது. ஏன்னா ஆஃப்ரிக்கா மன்னர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. அப்போ வெள்ளைக்காரங்க என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, ஆஃப்ரிக்காவில் போடப்பட்டிருந்த சிறையில் இருந்த பீப்புள் இருந்திருப்பாங்கல்ல, அதே மாதிரி ஆஃப்ரிக்காவில் தப்பு செஞ்சுட்டு இருந்த நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்கள மன்னர்கள் எனிவே தண்டிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இந்த பீப்புளை நீங்கள் ஜெயிலில் போடுறதுக்கு பதிலாக எங்களுக்கு காசுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலைக்கு வெள்ளைக்காரங்க முதல்ல ஆஃப்ரிக்கன்ஸை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வெள்ளைக்காரங்கனால ஆஃப்ரிக்கன்ஸோட, ஏன்னா வெள்ளைக்காரங்க எங்கேயுமே நீங்கள் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நேருக்கு நேர் மோதி ஜெயிச்சு மாஸ்லாம் பண்ணது கிடையாது. அவங்க அப்படியே உள்ளுக்குள்ளே பிரித்து விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பரண்டி சுரண்டி ஜெயிச்சது தான். ஆஃப்ரிக்காவில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஊரில் இருக்கிற கன்விக்ஸ் இருப்பாங்கல்ல, ஜெயிலில் போடப்படுறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எங்களுக்கு விலைக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டர் சிஸ்டம் மூலியமாகவும், அதாவது பொருட்கள் பண்ட பரிமாற்று முறையாலும் காசுனாலையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் முதல்ல இங்கே இருக்கிற பீப்புளை ஆஃப்ரிக்காவில் இருக்கிற மக்களை கன்விக்ஸ், பிரிசனர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிநாட்டுக்கு கொண்டு போய் விற்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க விற்கிறப்ப அவங்களுக்குன்னு ரைட்ஸே கிடையாது. ஹியூமன் ரைட்ஸ்னு நம்ம இன்னைக்கு யோசிக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்கள மாடு ஆடெல்லாம் கட்டி போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி மனிதர்களை சங்கிலி போட்டு, மாடு ஆடுக்கு கூட சங்கிலி இருக்காது, கயிறு தான் இருக்கும், மனிதர்களுக்கு சங்கிலி போட்டு கட்டி போட்டு தொழுவத்தில் கட்டி விட்டு, அவங்களுக்குன்னு ஃபேமிலி இருக்கக்கூடாது, அவங்களுக்குன்னு லவ் இருக்கக்கூடாது, கல்யாணம் இருக்கக்கூடாது, மாஸ்டர் என்ன சொன்னாலும் செய்யணும், அடி வாங்கணும், உத வாங்கணும், அவங்க கொன்னா கூட சாகணுங்கிற அளவுக்கு ஒரு கொடூரமான ட்ரீட்மெண்ட்டை அமெரிக்கர்கள் ஆஃப்ரிக்கன்ஸ்க்கு ட்ரீட் பண்ணிருந்தாங்க. ஆஃப்ரிக்காவில் இந்த ஒரு நல்ல பிஸ்னஸாக மாறுது. கொஞ்சம் கொஞ்சமாக கன்விக்ஸை கொடுத்து அவங்க காசு அதிகமாக தராங்கன்னு தெரிஞ்ச உடனே ஆஃப்ரிக்கன் கிங்ஸ் அதிகமாக ஆட்களை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சொந்த ஆட்களை கொடுத்தா உள்நாட்டுக்குள்ளே பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுட்டு பக்கத்து நாட்டை கூட சண்டை போட்டு அங்கே இருக்கிற மக்களை
ஸ்லேவ்ஸாக வந்து அமெரிக்காவுக்கு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சு 2 நாடுகளுக்குள்ள அப்புறம் ஆஃப்ரிக்காவுக்குள்ளே சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாடு இன்னொரு நாடு அடிச்சு முடிச்சு யார் வந்து பாக்கி இருக்காங்களோ அவங்கள வந்து பிடிச்சி வந்து வெளிநாட்டுக்கு வந்து சேல் பண்ணுறது. இதே கான்செப்ட் வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி இது நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளைக்காரங்கிற ஒரு பிக்சரை வந்து ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ மிகப்பெரிய மன்னர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த காலகட்டத்திலேயே, நம்ம இன்னைக்கு வியந்து பார்க்குற நிறைய மிகப்பெரிய கோவில்கள் கட்டப்பட்ட காலகட்டத்திலேயே எப்படி இருந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன்னர்களுக்குள்ளே சண்டை வர்றப்போ எந்த மன்னன் ஜெயிக்கிறானோ அந்த மன்னனுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சோல்ஜர்ஸாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற பெண்களாக இருக்கட்டும், அவங்கள வந்து அடிமைகளாக கொண்டு வந்து இந்த ஊருக்குள்ளே பயன்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடு இருந்திருக்குது. மிகப்பெரிய கட்டுமான தொழில்கள்லாம் நடந்துட்டு இருந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய கோவில்களோ மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேசிக்காக எனிதிங் வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் கட்டிட்டு இருந்த காலகட்டத்திலேயே வந்து அடிமைகளை வச்சு அதிகமாக கட்டப்பட்டு அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பண்பாடு நம்ம ஊரில் இருந்திருக்குது. இதை வந்து நடுவில் சில மன்னர்கள் அப்போஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக இப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது மறுபடியும் கொண்டு வரப்பட்ட காலகட்டங்களும் இருந்திருக்குது. ஸோ இவங்கெல்லாம் எப்படி நம்ம ஊரில் இது ப்ராக்டிஸ் ஆயிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக இந்த மாதிரி லேபரில் போய் உழுகிறவங்க, இந்த மாதிரி கொத்தடிமைன்னு இன்றைக்கி சொல்லலாம், ஸ்லேவரியில் போய் உழுகிறவங்க யார், அடிமைனா என்ன, ஸ்லேவ் அடிமை எல்லாம் ஒன்று தானே. ஸோ அதில் போய் விழுகிற ஆட்கள் யாராக இருந்திருக்காங்க, அது இன்றைக்கு வரைக்கும் மாறல. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக ஏதாவது ஒரு கடன் வாங்குறவங்க, அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலைங்கிற பட்சத்தில் அவங்க வந்து அடிமை சாசனத்தில் கையொப்பமிட்டு அவங்களே வந்து சேர்ந்துடணும். ஸோ அடிமை சாசனம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு இந்த கடனை திருப்பி அடைக்க முடியலைங்கிற காரணத்தினால நான் உங்களோட அடிமையாக இனிமேல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைன், ஒரு இந்த பனை ஓலை இருக்குல்ல, அதில் வந்து சைன் போட்டு கொடுத்த சுவடுகள் நம்மக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூதுல வந்து தோற்று போகிறது இருக்குல்ல, பேசிக்காக அந்த மகாபாரத கதையில் வர்ற மாதிரி தான். ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை பெட்டு கட்டி விளையாண்டு காம்படிஷனில் தோத்துட்டா ஒய்ஃப் இன்னொருத்தவங்களுக்கு போகும். இந்த மாதிரி கான்செப்டில் உண்மையிலே நம்ம ஊரில் நடந்திருக்குது. இதிகாசங்களில் மட்டும் இல்லை, ரியலாகவே தமிழ்நாட்டில் சூதில் வந்து தோற்று போய் அண்ணன் தம்பி தங்கச்சி எல்லாத்தையும் பொண்டாட்டி எல்லாத்தையும் வந்து எழுதி கொடுத்துக்கிறது, தன்னைத்தானே வந்து அடிமையாக போய் சேர்ந்த கதை இருக்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியலங்கிறதுனால அவங்க அடிமையாக போனது இருக்குது. இதெல்லாம் வந்து ஆனால் மோஸ்ட்டாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதிங்கிற ஒரு கட்டுமானம் வேறு இருக்கிறப்போ அதில் வந்து இருக்கிறதுலேயே அமுக்கி வைக்கப்பட்ட சமுதாயங்கள் வந்து இதில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதில் அவங்களுக்கு இன்னொரு ஒரு நெகட்டிவ் வேறு, அவ்வளோ ஈஸியாக வந்து இதுலேருந்து வெளியும் வர முடியாது. ஸோ பாதிக்கப்பட்டது எப்போவுமே அந்த ட்ரையாங்கிளில் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் வந்து என்றைக்குமே அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு மாதிரி ஸ்லேவ் ட்ரேடை நம்ம ஊர்லேயே இருந்திருக்குது பிஃபோர் ஈவன் பிரிட்டிஷர்ஸ் கேமன். மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இதை வச்சு நடத்தப்பட்டிருக்குங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சு பார்க்குறப்போ எவ்ரி காயின் ஹாஸ் 2 சைட்ஸுங்கிற மாதிரி நம்ம வியந்து பார்க்குற நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு கருப்பு வரலாறு இருந்திருக்குது. இன்னும் சில பேர் இருந்துக்கிட்டு கோவிலுக்கு தன்னைத்தானே அடிமையாக எழுதிக்கிட்டவங்க இருக்காங்க. அப்போ தன்னைத்தானே அடிமையாக எழுதுறவன் என்ன யோசிச்சிருப்பான், சாப்பாட்டுக்கே வழி இல்லை, யாராவது ஒருத்தங்க சாப்பாடு போட்டுட்டோம் அதுக்கு எக்ஸ்சேஞ்சாக நான் உங்களுக்கு அடிமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதின கதைகள் நிறைய இருக்குது. கோவிலுக்கு அடிமையாயிடலான்னு சொல்லிட்டு எழுதின நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் கோவிலுக்கு அடிமையாயின்னு சொன்னவங்களை வந்து மிஸ்யூஸ் பண்ண கதைகளும் நிறைய பேர் இருக்குது. சாமிக்கு வந்து நான் அடிமையாக இருக்கேன்னு சொன்னவங்களை வந்து சாமியார் வந்து மிஸ்யூஸ் பண்ண கதைகளும் நம்ம ஊரில் நிறைய இருந்திருக்குது. ஸோ அந்த சிஸ்டமை வந்து அதுக்கப்புறம் எல்லாமே இந்த மாதிரி நிறைய சிஸ்டம்ஸ் இருந்திருக்குது. இதில் இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் வந்து டச் வந்து இந்தியாவுக்குள்ளே வராங்க. ஓகேவா? ஸோ இந்த டச் பீப்புள் வந்தது முதல்ல எங்கன்னு பார்த்தீங்கன்னா தரங்கம்பாடி. இன்றைக்கி நம்ம தரங்கம்பாடி சொல்கிறோம், புலிக்கட்டை சொல்கிறோம் தெரியுமா. பேசிக்காக ஸ்ரீஹரிக்கோட்டை நம்ம சென்னையிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர், 100 கூட இருக்காது, ஒரு 50 கிலோமீட்டர் மேலே இருக்கும், கிட்ட தான். இங்கே தான் வந்து முதல்ல ட்ரான்கோபார் அப்படின்னு சொல்லுவாங்க. தரங்கம்பாடியில் வந்து டச்சு வந்து இறங்குறாங்க. டச்சு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் ஊரில் ஆல்ரெடி நிறைய அடிமைகள் இருக்காங்க, அவங்க வந்து 10 காசுக்கு வந்து ஒரு 100 காசுக்கு 10 பேரை வாங்க முடியுது, 2 ரூபாய்க்கு ஒரு பொண்ணை வாங்க முடியும், இந்த மாதிரிலாம் கணக்கில் ஆள் இருக்காங்கல்ல. நாங்கள் இந்த மாதிரி ஆடு மாடு ஸ்பைசஸ் உங்கள் ஊரில் இருக்கிற இந்த மசாலா பொருட்கள் திரவியங்கள் இதெல்லாம் வாங்குற மாதிரி மனிதர்களையும் வாங்குறது. அதில் வந்து ஆக்சுவலாக அது மனிதர்களையும்லாம் போடல, ஆடு மாடு கோழி மனுஷங்க அப்படிங்கிற ஒரு கேட்டகரி மாதிரி அடிமைகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு இவங்க வந்து தஞ்சாவூரில் இருந்த மன்னர்கள்கிட்ட வந்து பேரம் பேசி முதல்ல சைன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இங்கே இருந்த நிறைய பேரை வந்து வெளிநாடுகளுக்கு நிறைய இடத்துக்கு கொண்டு போய் வேலை பார்க்க வச்சுருக்காங்க. டச்சு ஃபார்மர் ஒருத்தன் வந்து ஒரு ஃபார்மில் வேலை பார்த்து எவ்வளோ ப்ரொக்யூர் கொடுப்பானோ, ஒரு தமிழ் ஃபார்மர் வந்து அங்கே போய் டபுள் இது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் இந்த முறையில் கொண்டு போய் செல்லப்படுறாங்க. மோஸ்ட்டாக கொண்டு போகிறப்ப வந்து நீங்கள் வாங்கின கடனுக்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டா, நாங்கள் போனதுக்கப்புறம் பேசிக்கான பாண்டேஜ் மாதிரி தான், பேசிக்காக ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அவங்களுக்கு தேவையான பேசிக்கான விஷயங்களை கூட கொடுக்காம அவங்கள வந்து பயங்கரமாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்கள தூக்கி போடுற கதைகள் நிறைய நடந்திருக்குது. மோஸ்ட் ஆஃப் த டைம் இப்படி போனவங்க திருப்பி வர்றது கிடையாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். டிமோத்தியஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் பர்சனை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இது வந்து நம்ம ஊரில் இருந்த ஒரு அன்செட் ஒரு அன்ஸ்போக்கன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு கூட சொல்லலாம். டிமோத்தியஸ் அப்படின்னு சொல்லப்படுறவங்க வந்து 17th செஞ்சுரியில் டேனிஷ் போர்ட் டென்மார்க்கில் இருந்து வேறு வந்து நம்ம ஊரில் சில செட்டிலர்ஸ் வராங்க.
அவங்களோட அப்போ அவங்க கூட வர்றதே இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஷனரிஸ் கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதுங்கிற ஒரு அப்போ இங்கே இருக்கிற நிறைய லோக்கல்ஸை வந்து அங்கே கொண்டு போய் அங்கே வந்து இந்த எப்படி ப்ரீச் பண்ணுங்கிறத சொல்லி தந்துட்டு மறுபடியும் அவங்களை இங்கே வந்து இறக்கி விட்டு இவங்க ஸ்ப்ரெட் பண்ணும் லோக்கல் லாங்குவேஜ் தெரியணுங்கிறதுக்காக இந்த ஒரு ஃபார்முலா இருந்திருக்குது. அப்படி அவங்க யாரை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறதுன்னு டிஸ்கஷன் வரப்போ அடிமைகளில் இந்த மாதிரி இருக்கிற சில பேரை கூப்பிட்டு போகலாம். ஏன்னா எனிவே அப்போ அவங்களை வந்து ஒரு லிபரேஷனும் கொடுக்குற மாதிரி இருக்குது. இங்கே வந்து நிறைய பேர் வந்து அவங்கள யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்லதும் பண்ண மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிற அந்த மாதிரி பிரச்சனையில் மாட்டிக்கிட்ட நிறைய பேரை வந்து கொண்டு போய் டேனிஷ் கோர்ட்டில் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. அதாவது டிமோத்தியஸ்னு ஒரு தமிழன் இங்கே டென்மார்க் ஹிஸ்ட்ரியில் இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் நம்ம ஊரில் இது பெருசாக பேசப்படுறது கிடையாது. அங்கே வந்து டிமோத்தியஸ்னு ஒரு தமிழனை நிற்க வைக்கிறாங்க. அங்கே அவங்களோட ஸ்மார்ட்னஸை பார்த்துக்கிட்டு அவங்களோட பிரேவரியை பார்த்துக்கிட்டு டேனிஷ் குவீன் வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டிமோத்தியஸுங்கிற தமிழன் வந்து என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அவங்க கூடவே இருக்கணும்னு சொன்னதுக்கப்புறம் டிமோத்தியஸ் வந்து அவங்களை பதிலுக்கு கேள்வி கேட்டு இல்லை இருக்க முடியாது. ஏன் டிமோத்தியஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்க பேர் மாற்றப்படுது அங்கே போனதுக்கப்புறம். நான் சுதந்திரமாக தான் இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஏன் வந்து ஒருத்தனை மனிதனாக ட்ரீட் பண்ணுங்கிற நிறைய விஷயங்களை இவங்க வந்து டேனிஷ் குவீனுக்கு சொல்லி தந்ததாகவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குவீன் சாரோலட் அமேலி அப்படிங்கிற ஒரு அரசி தான் அவங்களுக்கு இவங்க இந்த தமிழன் வந்து எல்லாத்தையும் சொல்லி தந்ததாகவும், அதுக்கப்புறம் வந்து அவங்க ஒரு தமிழ் பொண்ணை வேற லவ் பண்ணுறாங்க, சாரா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் தமிழ் பொண்ணு. அவங்களும் பேர் மாற்றப்பட்டுச்சு. இங்கேருந்து அதே மாதிரி அங்கே கொண்டு செல்லப்பட்டவங்க அவங்கள லவ் பண்ணி அவங்க கூட இருக்கணும்னு நினச்சி இதெல்லாம் அன்ஹர்ட் ஆஃப். அப்போ வந்து ஒரு அடிமை வந்து இன்னொருத்தவங்களை லவ்வே பண்ணக்கூடாது. அவங்க அந்த ரூல்ஸ் எல்லாம் உடச்சி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களே வந்து அவங்களோட சுதந்திரங்களை நிறைய இடத்துல தேடியிருக்காங்க. வெள்ளைக்காரங்க வந்து சதி சிஸ்டம் வந்து அப்படியே வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த அடிமை முறையை வந்து அவங்க பெனிஃபிட்டும் பண்ணியிருக்காங்க. அது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக அவங்க ஓரளவுக்கு கை வச்சு சில இடத்துல கை வைக்காமல் ஒரு மாதிரி முன்ன பின்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தான் வச்சிருக்காங்க. காஸ்ட் சிஸ்டமும் அதே விஷயம் தான். ஒழுங்காக வந்து கன்ஸ்ட்ரக்டும் பண்ணல, கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ரக்டும் பண்ணல. இதுதான் வந்து வெள்ளைக்காரங்க பண்ணியிருக்காங்க. மச் லேட்டர் பீரியட் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடைக்குது. தேவதாசி முறை, கோவிலில் வந்து அடிமைகளாக இருக்கிற ஒரு விஷயம், கோவிலுக்குனே வந்து அர்ப்பணிக்கிறவங்களை வந்து அங்கே இருக்கிறவங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாதுங்கிற ஒரு பட்சத்தில் தேவதாசி முறை அளிக்கப்படணும்னு சொன்னது வந்து இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான். அடிமை முறை அளிக்கப்படணுங்கிறதுக்கு சட்டங்கள் எல்லாத்தையும் மாற்றி நம்ம ரொம்ப சீரியஸாக அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது மச் ரீசன்ட் பீரியட் தான். ஆனால் என்ன ஆச்சரியம்னு பார்த்தீங்கன்னா இன்னமும் இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து கிராமங்களில் கடனை எங்கேயாவது கொடுத்துட்டு அந்த கடனை திருப்பி அடைக்க முடியாமல், அதுவும் அவங்க வாங்கியிருக்க கூட மாட்டாங்க, தாத்தா இல்லை பாட்டி வந்து ஒரு கடனை வாங்கியிருப்பாங்க, 10 ரூபா வாங்கியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில். இப்போலேருந்தே சொல்கிறேன், 1940s ஒரு 10 ரூபா வாங்கிட்டு 5 ரூபா தான் கொடுக்க முடிஞ்சிச்சு. 5 ரூபா கொடுக்க முடியலன்னா அந்த 5 ரூபாய்க்கு வட்டி போட்டு இன்றைக்கி அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைய கூட வேறு எங்கேயும் வேலை பண்ண விடாமல் படிக்க விடாமல் அவங்கள வந்து சொந்த தோட்டத்திலே வந்து சில பணக்காரர்கள் சில முதலாளிங்க இருந்துக்கிட்டு அவங்கள பயங்கரமாக வேலை வாங்குறதா இருக்கட்டும், அவங்கள கொத்தடிமைகளாக யூஸ் பண்ணுறது, அவங்கள வந்து ஒரு என்ன சொல்ல அவங்கள வந்து சுதந்திரமே இல்லாமல் அவங்கள வந்து முழுக்க ஆடு எப்படி ஃபார்மில் வச்சுருப்பாங்களோ, மாடு எப்படி ஃபார்மில் உழுகிறதுக்கு வச்சுருப்பாங்களோ அந்த மாதிரி மனிதர்கள் இன்னும் வச்சுட்டு இருக்கிறது. இன்னும் மாடர்ன் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீகார் உத்தரப்பிரதேஷ்லேருந்து யாரையாவது கூப்பிட்டு வந்துடுறது, நீ கான்ட்ராக்ட் இத்தனை வருஷம் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பேசிக்கான ரைட்ஸை கொடுக்காம அவங்கள வந்து அடிமை முறையாக வச்சுட்டு இருக்கிறது இன்னமும் நடந்துட்டு இருக்குது. எண்ட் ஆஃப் த டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லேவரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்ன உடனே நம்ம இமீடியட்டாக வந்து பிளாக்ஸ் அப்படிங்கிற ஒரு இமேஜரி மட்டும் போகிறோம். பட் யதார்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே ஊரில் ஸ்லேவரி இருந்திருக்குங்கிறது தான். நம்ம ஒரு சைடு வந்து வரலாறை பார்த்து நம்ம நிறைய சிறப்பான விஷயங்கள் பண்ணியிருக்கோம்னு யோசிக்கிறப்போ, இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் அடிமை வந்து சைவமா இல்லை வந்து வைணவமா அப்படிங்கிற பஞ்சாயத்தில் இருந்தப்போ ஒவ்வொருத்தங்க அந்த நாமத்தையோ இல்லை வந்து பட்டையவோ வந்து மேலே வந்து குத்துன பழக்கம் இருக்குது, சூடு வச்ச பழக்கம் இருக்குது. ஏன்னா அவங்க யார் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி வரும். அதே மாதிரி வந்து ஒருத்தங்க இப்போ நான் வந்து ஒருத்தங்களுக்கு அடிமையாயிட்டேன்னா அவங்களோட பேரை வந்து என் மேலே வந்து சூடு வைக்கிறது, ஸோ தட் இட்ஸ் அ மார்க் ஃபார் எவர். இந்த மாதிரிலாம் கொடுமைகள் நிறைய நடந்திருக்குது. சாகிற வரைக்கும் வேலை பார்த்தே சாகணுங்கிற சட்டங்கள்லாம் இருந்திருக்குது. அவங்களாம் நினச்சா சாப்பாடு போடலாம், அவங்களாம் நினச்சா காசு கொடுக்கலாம், காசு பாயிண்ட்டே கிடையாது, ஏன்னா அவங்க தான் செலவு பண்ணி இவங்களுக்கு. ஸோ அவங்களாம் நினச்சா சாப்பாடு கொடுக்கலாம், அவங்க என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு முறை வந்து நம்ம ஊர்லேயே இருந்திருக்குங்கிற ஒரு விஷயம் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. பட் அதை உங்ககிட்ட வந்து சொல்ல நினச்சேன். இதை தெரிஞ்ச நான் என்ன மதன் பண்ணிக்கிட்டுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து ஒரு நாள் தப்பாக நினச்சிக்கிறது தான் இதோட பாயிண்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஹிஸ்ட்ரி இஸ் தேர் ஃபார் ஒன் ரீசன். என்னை பொறுத்தளவுக்கு அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு தெரிஞ்சு நம்ம செஞ்சிடலாம். அதே மாதிரி எது தப்பாக இருக்கோ அது கண்டிப்பாக எரடிகேட் பண்ணுங்கிறதுக்கும் ஹிஸ்ட்ரி வந்து லெசன்ஸ் கற்றுக்கிட்டு போகிறது. பாஸ்ட்டில் இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டு நெகட்டிவான விஷயங்களை நம்ம பேசவே கூடாதுன்னு நினச்சா நம்ம மறுபடியும் அந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ யாராக இருந்தாலும் சரி, இங்கே இருந்து டிமோத்தியஸ் வந்து டேனிஷ் கோர்ட்டுக்கு போய் நின்று அடிமை முறை தப்புன்னு சொன்னாலும் சரி, நம்ம ஊருக்கு வேலை பார்க்க வர ஏதோ ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து வந்தவங்களா இருக்கட்டும் சரி, இங்கே இருந்து எங்கேயோ ஒரு ஊருக்கு வேலைக்கு போகிறவங்களா இருக்கட்டும் சரி, மிடில் ஈஸ்ட்லலாம் நிறைய பேர் ட்ரீட் பண்ணுற விதத்தை பார்த்தா எனக்கு அது ஒரு மாடர்ன் ஃபார்ம் ஆஃப் ஸ்லேவரியாக தான் இருக்கும். ஐ வில் வெரி ஓப்பன் டு யூ. சில கண்ட்ரீஸ்லாம் வந்து லேபர்ஸ் போய் ஸ்டே பண்ணுற இடத்தெல்லாம் பார்க்குறப்போ இட் ஃபீல்ஸ் வெரி பேட். இப்படி மனிதர்களை ட்ரீட் பண்ணலான்னு தோணும். பட் வேறு வழி இல்லை, இன்றைக்கி இருக்கிற எக்கானமி சிஸ்டம்ல நிறைய பேர் போய் மாட்டிக்கிறாங்க. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு நாட்டோட அரசாங்கமும் தானாக முன் வந்து ஓகே இதெல்லாம் நம்ம சரி பண்ணணும்னு நினச்சி
கோடிக்கணக்கான ரூபாயை மிகப்பெரிய கண்ணாடி பில்டிங்க்கு செலவு பண்ணுறப்போ சில கோடிகளை வந்து பொதுமக்களுக்கு செலவு பண்ணால் இங்கே இருக்கிற மக்களோட ஓவரால் லைஃப் ஸ்டைலே பெட்டர் ஆகுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அடிமை முறைகள் வந்து இன்னமும் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நம்ம வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் ஹிஸ்ட்ரியில் இருக்கிற டார்க் சைடை பற்றி நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வரலாறுல வந்து எக்ஸைட்டடாக இருப்பாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.